ग्रेड 5 कंटिन्यूशन ऑफ लेसन 10 पेज नंबर 69। एक दिन एक बुद्धिमान साधु अपने दो शिष्यों के साथ उनके महल में आए। ஒரு நாள் ஒரு புத்திமான் சாது அவங்களோட ரெண்டு சிஷ்யர்களோட கே சாத்துனா உடன் உன்கே महल में आए அவங்களுடைய பேலஸ்க்கு வராங்க, அரண்மனைக்கு வந்தாங்க। अगले दिन वे तीनों दरबार में हाजिर हुए तो एक शिष्य ने अपने गुरु के बारे में कहा कि इस पृथ्वी पर उनके समान कोई भी बुद्धिमान नहीं है। அடுத்த நாள் அகலே தின அடுத்த நாள் மூணு பேரும் தர்பாருக்கு வராங்க। एक शिष्य ने अपने गुरु के बारे में कहा, ஒரு சிஷ்யன் அவங்களுடைய குருவை பற்றி சொல்கிறாங்க। इस पृथ्वी पर उनके समान कोई भी बुद्धिमान नहीं है। இந்த பூமி, பிருத்திவினா பூமி, இந்த பூமி மேலே அவங்களுடைய குருவுக்கு சமான்னா ஈக்குவல், ஈக்குவல் அவங்க குருவுக்கு நிகராக யாருமே கிடையாது। இதில் புத்திமான் அறிவில் அவங்களுடைய குருவுக்கு நிகராக யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க। यह सुनकर अकबर ने कहा, ठीक है, मेरे सभी दरबारी और मैं प्रश्न पूछकर उनकी परीक्षा लेंगे। ठीक है ना, சரி। मेरे सभी दरबारी என்னுடைய தர்பாரில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய கோச்சஸ் और मैं प्रश्न पूछकर, प्रश्न क्वेश्चन நானும் கொஷின் கேட்போம், उनके परीक्षा लेंगे அவங்கள பரீட்சை பண்ணுவோம், எக்ஸாமின் பண்ணுவோம்। अगर उनके प्रश्नों के उत्तर संतोषजनक हुए तो उन्हें मंत्री के पद पर नियुक्त कर दिया जाएगा और अगर गलत हुए तो उन्हें कठिन दंड दिया जाएगा। இப்போ என்ன சொல்கிறாங்க, நானும் கோச்சஸும் கொஷின் கேட்போம், டெஸ்ட் பண்ணுவோம்। ஒருவேளை அகர்னா ஒருவேளை उनके प्रश्नों के उत्तर संतोषजनक हुए तो, ஒருவேளை அவங்களுடைய ஆன்சர்ஸ், உத்தர்னா ஆன்சர்ஸ், பிரஷன்னா கொஷின், அவங்களுடைய பதில்கள் சரியானதாக சந்தோஷஜனக்காக இருந்ததுன்னா, ஏற்றுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறோம்। மந்திரி பது பர் நிக்து கர்தியா ஜாயேகா, மந்திரி பதவியில் நியமிக்கப்படுவார்। அப்படி இல்லைன்னா ஒருவேளை கலத்து ஹுயத்தோ, கலத்துனா தவறு, தவறாக சொல்லி கேட்குற கேள்விகளுக்கு தவறாக சொல்லி மாட்டிக்கிட்டா தண்டனை கொடுப்போம்। கட்டின் தண்டு தியா ஜாயேகா, கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்। यह सुनकर उस साधु ने कहा, इधे केट साधु சொல்றாரு, मेरे शिष्य मेरे बारे में ऐसा समझते हैं कि मैं बुद्धिमान हूँ, लेकिन मैंने तो अपने बारे में ऐसा कुछ भी नहीं कहा है। இதை கேட்டுட்டு அந்த குரு சொல்கிறார், அந்த சாது சொல்கிறார், சிஷ்யர் தான் சொன்னாங்க, எங்கள் குரு மாதிரி யாருமே உலகத்தில் புத்திமான் கிடையாதுன்னாங்க। இப்போ அந்த சாது என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சிஷ்யன் என்னை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா, நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய புத்திமான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு। ஆனால் பட் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, என்னை பற்றி ஐசா குச்பி நஹி கஹா ஹை, என்னை பற்றி நான் எதுவுமே சொல்லலை அந்த மாதிரி। फिर भी मुझे आपके दरबारियों के प्रश्नों के उत्तर देने में खुशी होगी, ஆனாலுமே கூட உங்கள் கோச்சியஸோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க। दरबार में प्रश्नों का दौर शुरू हुआ। राजा टोडरमल ने प्रश्न किया। இப்போ கேள்வி கேட்குற நேரம் ஆரம்பிச்சது। ராஜா டோடர்மல்ங்கிற கேள்வி கேட்குறார், प्रश्न किया, क्वेश्चन கேட்குறார்। इस पृथ्वी पर मनुष्य का सबसे अच्छा दोस्त कौन है? மனிதனுடைய சிறந்த நண்பன், दोस्तனா நண்பன் யார்? साधु ने जवाब दिया, साधु பதில் சொல்கிறார், मनुष्य के अपने अच्छे विचार, மனிதனுடைய நல்ல கேரக்டர்ஸ், குட் கேரக்டர்ஸ், நல்ல குணங்கள்। दूसरे दरबारी फौजी ने प्रश्न किया, இன்னொரு क्वेश्चन கேட்குறாங்க, இன்னொரு தர்பாரி, இன்னொரு கோர்ட்டியர்। इस पृथ्वी पर सबसे उत्तम चीज़ क्या है? உலகத்திலேயே மிக சிறந்த பொருள் எது? இந்த பூமியிலேயே மிக சிறந்த திங், விச் இஸ் த கிரேட்டஸ்ட் திங்னு கேட்குறாங்க। சாது நே ஜவாப் தியா, ஞான், சாது பதில் சொல்கிறாங்க, ஞானம் தான் சிறந்தது। ஏக் தர்பாரி நே பிரஷன் கியா, ஒரு தர்பாரி கேட்குறாரு, வாஹ் கியா ஹை, அது என்ன? जो खो जाने के बाद दोबारा प्राप्त नहीं होती है,
எது தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமும் திரும்ப கிடைக்காது. சாதுனே கஹா ஜிந்தகி, வாழ்க்கை. வாழ்க்கைன்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். போனதுக்கப்புறம் திரும்பி வராது. வாழ்க்கையில் குழந்தை பருவம் திரும்ப வருமா? 1 வயசில் 2 வயசில் இருந்தோம், திரும்ப கிடைக்குமா? அது கிடைக்காது. போனது போனது தான். संगीतज्ञ तानसेन भी दरबार में थे, उन्होंने प्रश्न किया. தான்சேனுங்கிற ஒரு சிறந்த சங்கீத கலைஞர், சங்கீத வித்வான், மிக சிறந்த அந்த காலத்தில் அக்பர் பீர்பலுடைய டைமில் ஒரு மிக சிறந்த சங்கீத ஞானி. உன்ஹோனே பிரஷன் கியா சங்கீத் மே கியா நஹி மர்த்தா ஹே, சங்கீதத்தில் எது இறந்து போகிறது கிடையாது, இறப்பே இல்லாதது எது சங்கீதத்தில்? சாதுனே ஜவாப் தியா சுர், அந்த ஸ்வரங்கள், அதுக்கு இறப்பே கிடையாது. படிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, மியூசிக் போடுறவங்க எல்லாருமே வயசானது இறந்துருவாங்க. ஆனால் சங்கீதம்ங்கிறது, அந்த ஸ்வரங்கள்ங்கிறது இறந்து போகாது.